ஹரே ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே 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 கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராமா ராம ராமா ஹரே 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 கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராமா ராம ராமா ஹரே 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 கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே கலையே சுந்தராகாரம் சதைக பிரியதர்ஷனம் அஞ்ஞானநாசகம் தேவம் சத்குரு முரளீதரம் கிருஷ்ணாய வாசுதேவாய ஹரயே பரமாத்மனே பிரணதக்லேசநாசாய கோவிந்தாய நமோ நமः ஸ்ரீஹரயே நமः ஸ்ரீஹரயே நமः ஸ்ரீஹரயே நமः ஸ்ரீஹரயே நமः கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய். சாய் டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். 19வது அத்தியாயத்தில் 3வது ஸ்கந்தத்தில் வராக சுவாமி அவதாரத்தை பார்த்தோம். 3வது ஸ்கந்தத்தில் 13வது அத்தியாயத்திலேருந்து ஆரம்பித்து 19வது அத்தியாயம் வரைக்கும் இந்த வராக சுவாமி அவதாரம் தான் சொல்லப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 6 அத்தியாயங்கள். அந்த அவதாரம் எதற்காக ஏற்பட்டது அப்படின்னாக்கா, பூமியை உத்தாரணம் பண்ணுறதுக்காகவும் ஹிரண்யாக்ஷன்னு சொல்லக்கூடிய ஜெயவிஜயால ஒருத்தரை வதம் பண்ணுறதுக்காகவும் எடுக்கப்பட்ட ஒரு அவதாரம். அது மட்டும் இல்லாமல் மனு தன் பிரஜைகளை வாழ்வதற்கு ஒரு இருப்பிடம் கேட்டதுனால அந்த இருப்பிடத்தை கொடுப்பதற்காக பூமியை உத்தாரணம் பண்ணுறதுக்காக எடுத்துக்கொண்ட அவதாரம் அப்படின்னு சொன்னால் கூட ஞானபிரான் அப்படின்னு சொல்லுவாள். அப்படி வராக சுவாமியோட அவதாரம் எதற்கு அப்படின்னு கேட்டாக்க, யார் ஒருவர் வராக சுவாமியை சுயநினைவு இருக்கிறப்ப நினச்சிட்டாலோ சரணாகதி அடைஞ்சிட்டாலோ அவர்கள் அந்திம சுவாசத்தில் அவரோட நினப்பு இல்லாட்டா கூட, அப்போ நம்மளால் இன்னும் பேச முடியாட்டா கூட, அந்த ஜீவனால் ஒன்றும் பண்ண முடியாது, பேச முடியாது, சொல்ல முடியாதுங்கிற ஒரு தருவாயில் அந்த ஜீவனுக்கு என்ன பண்ணுறாருன்னா, பகவான் தான் அவனை ஞாபகம் வச்சு வராக சுவாமி ஞாபகம் வச்சுண்டு அந்த ஜீவனை கரையேற்றுறார், தான் லோகத்தை கொடுக்குறார். அப்படிங்கிறது தான் வராக சுவாமி விசேஷமே. வராக சுவாமி வராக சரம ஸ்லோகம்னு சொல்லுவாள் வைஷ்ணவாலாம். ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்லோகம். அதனால் அந்த ஸ்லோகத்தை எல்லாரும் கண்டிப்பாக சொல்ல வேண்டிய ஒரு ஸ்லோகம். பகவானை யார் சரணம் அடைஞ்சிட்டாலோ கண்டிப்பாக காப்பாற்றுவாங்கிறது எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. யார் பகவான்கிட்ட நீ தான் கதி, அவனுக்காக உழைக்கின்ற உழைப்பும் அவனுக்கு செலவிடப்படுகின்ற நேரமும் வீண் போவதே கிடையாது. அதாவது யாராச்சும் ஒருத்தரை காட்டுங்களே, பகவானை நான் சரணடைஞ்சேன் வீணா போயிட்டேன்னு யாராச்சும் ஒருத்தரை சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. பகவான் வீணா போகிறதுக்கே விட மாட்டான். பரித்ராணாய சாதுனா, சாதுக்களை ரட்சணம் பண்ணுறதுக்கு தானே அவதாரமே. அப்படிங்கிற கஷ்டப்போக விட்டுருவானா? என்ன பண்ணுவான்? தான் வருவான், இல்லை தன்னோட ரூமாக இருக்கக்கூடிய சாதுக்களை அமைச்சு வைப்பான். ஏதோ ஒரு ரூபத்தில் கண்டிப்பாக அந்த ஜீவர்களை கரையேற்றுறதுக்கு பகவான் இஷ்டப்படுறான். எப்படி சிலந்தி தானே கூடு கட்டி அப்புறம் தானே அதை சுவாகா பண்ணுறதோ, அந்த வலையை சுவாகா பண்ணுறதோ, அது மாதிரி இந்த பிரபஞ்சத்தை லீலையாக சிருஷ்டி பண்ணி திருப்பி பிரளய காலத்தில் தானே சுவாகா பண்ணிக்கிறான். அதனால தான் ரொம்ப சில மகான்கள் கொஞ்சம் ஒரு ஹாஸ்யமாக பூமியை பார்த்து சொல்கிறா, என்னம்மா நீ சில நம்மளே இருக்கோம், ஒருத்தர் கல்யாணம் ஆகிடுத்து அவரோட ஆத்துக்காரரை எச்சி துப்பினாக்க அவள் சாப்பிடுவாளா, அவன் மேல் நடந்தாக்க பொறுத்துப்பாளா? ஆனால் பகவான் திருப்பி அவளையே முழுங்கிட்டாங்க, கட்டின மனைவியே முழுங்கிட்டாங்க. இதெல்லாம் பகவான் பண்ணுறான். பிரபஞ்சத்தை சிருஷ்டி பண்ணுறப்ப அவர் துப்பினது தானே இந்த பிரபஞ்சம், அவரால் தானே பிரபஞ்சம். பூமியில் அப்படி தானே வந்தது. பஞ்ச மகாபூதம் முன்னாடி பார்த்தோம் இல்லையா? அப்புறம் உமிழ்ந்தது, இதுலேயே அவர் நடக்கிறார், நடந்தது, அப்புறம் அளக்கிறார், அளந்தது, கீழே ஒரு அடி மேலே ஒரு அடின்னு அளக்கிறார், அளந்தது. அதுக்கப்புறம் இங்கே பல லீலை கிருஷ்ணாவதாரத்தோட லீலைகள்லாம் பண்ணியிருக்கார். லீலைகள் பண்ணினது, வசித்தது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்க, இந்த பூமியை திருப்பியும் அப்படிப்பட்ட உங்கள் ஆற்றுக்கு பூமியை பார்த்து கேட்குறா, மகான்கள் கேட்குறா, ஏமா ஒன்று துப்பியிருக்கார், அப்புறம் பிரளய காலத்தை திருப்பி எல்லாத்தையும் அவரே முழுங்கின்றார் அந்த அவதாரத்தில், கடைசி அவதாரத்தில். அப்படிங்கிறப்ப எப்படிம்மா அவரோட குடும்பம் நடத்துகிறேன் அப்படின்னு ஹாஸ்யமாக கேட்குறா. அப்படின்னா சொல்லாதீங்கோ, அவர் சாதாரண புருஷன் கிடையாது, பரம புருஷன். புருஷன்னு சொன்னாலே ஜென்ஸ்லாம் புருஷன் அர்த்தம் கிடையாது. யார் ஒருவனுக்கு எல்லாரையும் கட்டி காப்பது துப்பி இருக்கின்றதோ, சாமர்த்தியம் இருக்கின்றதோ, அவள் தான் புருஷன்னு சொல்லியிருக்கு. அதனால் ஜகத்துக்கே புருஷன்
அவன் ஒருத்தன் தான். அதனால தான் கோபிகா கீதத்தில் கோபியர்கள் சொல்கிறா, நீ சொல்கிறியா கிருஷ்ணா உங்கள் புருஷன் உங்கள் பர்த்தா கைங்கரியம் பண்ணு குடும்பத்துக்கு கைங்கரியம் பண்ணு சொல்கிறியே, நீ தானப்பா புருஷன், உனக்கு தானே இந்த சரீரம் எதுக்காக எடுத்திருக்கும், அவளுக்கு கைங்கரியம் பண்ணுறதுக்கு, உனக்கு கைங்கரியம் மட்டும் தான் சரீரம் எடுத்திருக்குன்னு கோபியர்கள்லாம் சொல்கிறா கோபிகா கீதத்தில். அதனால் பகவானுக்கு கைங்கரியம் பண்ணுறதுக்கு அந்த புருஷன் தான் உத்தம புருஷன். அந்த புருஷனை அடையணும் தான் எல்லாரும், நம்ம அத்தனை ஜீவராசினா அவருக்கு பதி மாதிரி தான். நாமெல்லாம் அவரை தான் போய் அடையணுமே தவிர, அவர் தான் பரமபுருஷனாக இருக்க புருஷோத்தமனாக இருக்கிறதுனால எல்லா புருஷனும் அவன் தான் உத்தமன், அவன் தான் ஜகத்துக்கே புருஷன், ஆதி புருஷன். அப்படிப்பட்ட வராக சுவாமியை தப்பாக சொல்லாதீங்கோ அப்படிங்கிற மாதிரி பூமி சொல்கிறதா, பூமிப்பிராட்டி சொல்கிறதா ரொம்ப அற்புதமாக சில பேர் வியாக்கியானம் பண்ணியிருக்கா. எதுக்கு சொல்ல வந்தோன்னாக்கா, அந்த உமிழ்ந்தது, நடந்தது, திருப்பி சாப்பிட்டது, அவர்கிட்ட எப்படி குடும்பம் நடத்துகிறான்னு கேட்டதுக்கு இப்படி ரொம்ப அழகாக ரொம்ப ஹாஸ்யமாக சொல்லியிருக்கா. அதனால் இதோட 19ஆம் அத்தியாயம் பூர்த்தியாகிறது. இந்த கதையை யார் சொல்கிறானாக்கா மைத்ரேயர் சொல்கிறாரு விதுரருக்கு. உடனே விதுரர் கேட்குறார், ரொம்ப அழகாக சொல்லிட்டேன், நீங்கள் சொல்ல சொல்ல கேட்க கேட்க பகவானோட விசித்திரமான லீலைகள்லாம் கேட்க 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 ஹிருதயத்தில் மேலே 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 பக்தியை அபிவிருத்தி பண்ணிகிட்டே இருக்குது, குறையிறது கிடையாது. அதுக்கப்புறம் இந்த மனுவும் சதரூபையும் பூமியை உத்தாரணம் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் இந்த மனு சதரூபம் என்னென்ன பண்ணினா, அப்புறம் பிரம்மா என்னென்ன சிருஷ்டிலாம் பண்ணினார், அதுக்கப்புறம் என்னென்ன நடந்தது அதெல்லாம் ஒன்று விடாமல் சொல்லுங்க. அப்புறம் இந்த மனு கண்டிப்பாக பகவானோட பாஷதனாக இருக்கிறதுனால, பகவத் பக்தனாக இருக்கிறதுனால அவன் சரித்திரத்தை கேட்குறத புண்ணியம். அப்படிப்பட்ட புண்ணியமான கீர்த்தியுடைய அந்த மனுவோட சரித்திரத்தை சொல்லுங்கோ, அவரோட வம்சத்தை விஸ்தாரமாக சொல்லுங்கோ அப்படின்னு விதுரர் மைத்ரேயரை கேட்குறார். மைத்ரேயரும் அவர் கேட்டது கூட பெருசு இல்லை, இவாளும் கேட்குறா, சௌனகாதிகளும் கேட்குறா சூத பௌராணிகரை பார்த்து. ஆனால் அவர் தான் ஃபஸ்ட்டு கதை சொல்கிறார், அவர் தான் சௌனகர் சூதரை பார்த்து கேட்குறார், இது மாதிரி மேற்கொண்டு என்ன நடந்தது அது சொல்லுங்கோ அப்படின்னா சூதரும் இதே தான் விதுரரும் கேட்டான்னு இப்படி ஆரம்பிக்கிறார். அப்புறம் பிரம்மா என்ன அப்படின்னான்னு கேட்டாக்க, ஃபஸ்ட்டு வந்தது முன்னாடியே பார்த்துட்டோம், திருப்பியும் இது அதே தான் வந்துட்டுருக்கு. பிரம்மா பகவான் ஆதி புருஷன் விராட் புருஷன் வந்தார், அவருடைய நாபிலேருந்து ஒரு கமலம் வந்தது, அதில் தாமரை மொட்டு இருந்தது, அந்த தாமரை மொட்டில் பிரம்மா வந்தார். பிரம்மா தபஸ் பண்ணினார். பகவான் நீ சிருஷ்டி பண்ணுன்னு அவர்கிட்ட அந்த ஜாபை கொடுத்தார், ரெஸ்பான்சிபிலிட்டியை கொடுத்தார். அதுக்கப்புறம் பிரம்மா சிருஷ்டி பண்ண ஆரம்பித்தார் அப்படின்னு அது திருப்பி வந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணினான்னு கேட்டாக்க, அவருக்கு அவிதைனால என்ன பண்ணினான்னு கேட்டாக்க, பிரம்மா அவர் அவர் பண்ணக்கூட ஒவ்வொரு செய்கையிலேருந்து அவர் கொட்டாயை விட்டாக்க, அவர் சிரிச்சாக்க, பயந்தாக்க, காமவசப்பட்டு இருக்கிறப்ப அதுலேருந்துலாம் சில சிருஷ்டிலாம் ஆகின்னு இருக்கு, அதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கார் இந்த அத்தியாயத்தில். அது அவர்கிட்டருந்து அவர் அவித்யிலேருந்து, அவித்யன்னு சொன்னாக்க அஞ்ஞானம்னு அர்த்தம், அதுலேருந்து நிழல்னு கூட எடுத்துக்கலாம். தாமிஸ்ரம், அந்த தாமிஸ்ரம், தமசு, மோகம், மகாமோகம்னு சொல்லக்கூடியதெல்லாம் வந்தது. அப்புறம் பார்த்தார், இந்த சிருஷ்டிலாம் அவருக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிது, இன்னும் பிரயோஜனமாக ஒன்றும் வரலையே, ஏதோ நினச்சார் போட்டிருக்கு. அப்படி நினச்சிட்டு தன் சரீரத்தை பகல் பொழுதில் விட்டார். அதை சில தேவர்கள் எடுத்துட்ட கிரகிச்சுட்டா. அதுக்கப்புறம் ராத்திரி சுரூபத்தை விட்டார். அந்த ராத்திரி சுரூபத்தை சில அசுரர்கள் ராட்சசர்கள்லாம் அதை கிரகிச்சுட்டா. அதை கிரகிச்சுட்டதுக்கப்புறம் அவரோட இடுப்புக்கு கீழே இருக்கிற பிரதேசத்துலேருந்து நிறைய அசுரர்கள்லாம் தோன்றி அது காமத்துக்கு இருப்பிடமாக இருக்கக்கூடிய அந்த கீழ்ப்பாகங்கள்லேருந்து அவர்களை ஜனிச்சதுனால அந்த அசுரர்கள் ராட்சசர்கள்லாம் பிரம்மா மேலே மோகம் கொண்டு அவரையே அடையணுங்கிற ஒரு வெறியில் வந்ததும் பிரம்மா சொல்கிறார், எப்பா நான் தான் உங்களை படைத்தேன், நான் உங்கள் அப்பா மாதிரிப்பா, என்கிட்ட வராதிங்கப்பான்னு சொல்கிறாரு. விட்டாமல் துரத்துறா. உடனே பிரம்மா மகாவிஷ்ணு பிரார்த்தனை பண்ணிட்டார். உடனே நீ இந்த ரூபத்தை விட்டுரு அப்படின்னு சொன்னார். அந்த ரூபத்தை விட்டதுக்கப்புறம் என்ன ஆயிடுத்துன்னு கேட்டாக்கா, சந்தியாதேவியாக அந்த சந்தியாதேவியை எப்படி இருந்தான்னு கேட்டாக்கா, பார்க்கறதுக்கு ரொம்ப லட்சணமான அழகான ஒரு யுவதியாக மாறினார். சாயராட்ச சந்தியாதேவின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த சந்தியா காலத்தில் வெளியே ஒரு பெண்ணை ஸ்திரியாக வந்தார். ரொம்ப அழகாக இருக்கார், நீண்ட கூந்தல், அழகான கண்கள், அழகான மூக்கு, அழகான புருவம், அழகான கண்ணங்கள், அழகான உடலமைப்பு, காலில் கொலுசு போட்டுருக்கா, கொலுசு சப்திக்க அப்படியே ஓடி வரா, ஒரு பந்தை வச்சு விளையாண்டுட்டுருக்கா. இதை பார்த்ததும் இந்த ராட்சசாலுக்கும் அசுரர்களுக்கும் என்ன எடுத்துன்னு கேட்டாக்க, சாப்பிடணும்னு நினச்சிட்டு வந்தா இல்லையா, அவளுக்கு காமம் வந்துடுத்து. ஒன்று தான் அந்த யுவதியை பார்த்து கேட்குறா, நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணிங்கோ, நான் உங்கள் மேலே ஆசையாக இருக்கோம் அப்படின்னு. அவர் சிரிச்சுட்டே அதையும் மறைஞ்சிட்டார். அதுக்கப்புறம் தான் அவருக்கு சோம்பல் தான். பிரம்மா சோம்பல் பிடிச்சார். சோம்பல் முறிக்கிறப்ப அதுலேருந்து பூதம் பிசாசுலாம் வந்தது. அதெல்லாம்
நிர்வாணமாக வெளில வந்தது. பூதம் பேச நிர்வாணமே வந்தது. உடனே வந்து அவர் கண்களை மூடிட்டார் பிரம்மா. என்னடா அது எப்படி வருது அப்படின்ட்டு கண்ணை மூடிட்டார். அவர் சோம்பல் முடித்தா பூதம் பிசாசு வெளியில் வருது. சிருஷ்டி ஒரு சிருஷ்டி. அதில் அவள் தபஸ்வி இல்லையா அவெல்லாம் வந்து நிர்வாணமாக வந்தவனை கண்ணை மூடிட்டார். அதுக்கப்புறம் ஒரு கொட்டாவி விட்டார். கொட்டாவியிலேருந்து பிசாசு சாத்தியர்கள் பித்ருக்கள் அதெல்லாம் வெளில வந்தா. அப்புறம் வந்து பிரம்மா வந்து திரோதனம்னு சொல்லுவாள். அதாவது மறைஞ்சி இருக்கு, ஹைடாகிற ஒரு பவர் இருக்கு இல்லையா, அந்த ஹைடிங் பவர்லேருந்து சித்தர்கள் வித்யாதரர்கள் அவர்களாம் தோன்றினார்கள். அதனால் வந்து சித்தர்கள் வித்யாதர்கள்லாம் வந்து தோன்றி மறையும் சக்தி அவளுக்கு கிடைச்சிது அவளுக்கு. அப்புறம் வந்து தன்னோட பிம்பத்தை வந்து பார்த்தார், பிரதிபிம்பத்தை பார்த்து ரொம்ப அழகாக இருக்குல்ல, இந்த பிரதிபிம்பம் ரொம்ப அழகாக இருக்குல்ல அப்படின்னு சொன்னார். அதுலேருந்து கிண்ணறர்கள் கிம்புருஷர்கள்லாம் வெளியில் வந்தாள். அவள் எப்போ பார்த்தாலும் ஒரு அழகையே ரொம்ப கொண்டாடிட்டு இருந்ததுனால அவெல்லாம் பாடிண்டே இருந்தாள். அதனால தான் அதிகாலையில் வந்து கிண்ணறர்கள் கிம்புருஷர்கள்லாம் என்னன்னு கேட்டாக்கா பாடிண்டே இருப்பாள். பிரம்மாவை சுற்றி பகவானை ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டே இருப்பாள். அப்புறம் வந்து பிரம்மா கோபத்தில் இருந்தார். கோபத்தில் வந்து சரீரத்தை பார்க்குறச்சே விட்டப்ப என்ன எடுத்துக்கிட்டாக்கா சர்ப்பம்லாம் வெளில வந்தது. அப்புறம் வந்து மனுவை சிருஷ்டி பண்ணார், சதுரூபை சிருஷ்டி பண்ணார். அதுக்கப்புறம் வந்து தன்னோட தபஸு, அப்புறம் வந்து ஆசனம், உபாசனம், யோகம், வைராக்கியம், ஐஸ்வர்யம் இதிலேருந்து என்ன ஆச்சுன்னு கேட்டாக்கா அந்த ஒரு ரூபத்திலேருந்து ரிஷிகள் தோன்றினான். ஏன்னா இந்த ரிஷிகள் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா எப்போதுமே அவளுக்கெல்லாம் வந்து பூஜை பண்ணிகிட்டே இருப்பாள், யோகத்தில் தபஸில் இருந்துகிட்டே இருப்பாள், பகவானை உபாசனம் பண்ணிகிட்டே இருப்பாள், ஒரு ஆசனத்தை ஜெயிச்சவளாக இருப்பாள், யோகத்தில் இருப்பாள், வைராக்கியம் ஜாஸ்தி இருக்கும், அவளுக்கு தபஸுங்கிற ஐஸ்வர்யம் ஜாஸ்தி இருக்கும். அதனால இது பிரம்மா வந்து இதெல்லாம் வந்து ரிஷிகளுக்கு கொடுத்ததுனால ரிஷிகள் வந்தான்னு சொல்லிட்டு மேற்கொண்டு போயிட்டே இருக்குது. அதில் வந்து மனுவும் சதரூபை இவளை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அந்த மனு என்ன பண்ணினார்னாக்க சதரூபையோடு சேர்ந்து 5 குழந்தைகளை உண்டாக்கினார். அவர்களுக்கு பேர் வந்து பிரியவர்தன், உத்தானபாதன் ஆண்மன்கள், அப்புறம் 3 பெண்கள் ஆகூதி, பிரசூதி, தேவகூதி அப்படின்ட்டு. அதில் தேவகூதி அப்படிங்கிற பெண்ணை வந்து கர்த்தம பிரஜாபதி அவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தார். அந்த கர்த்தமர் யாருன்னு கேட்டாக்க பிரம்மாவோட நிழல்லேருந்து அவரோட ஷேடோ தான் அந்த பிரஜாபதியாக வந்தார், கர்த்தம பிரஜாபதியாக வெளியில் வந்தார். அந்த கர்த்தம பிரஜாபதியை பார்த்து பிரம்மா சொல்கிறார், நீங்கள் வந்து என்ன பண்ணுற, பிரஜைகளை உற்பத்தி பண்ணு அப்படின்னு சொன்னார், நிறைய சிருஷ்டி பண்ணு அப்படின்னு சொன்னார். உடனே சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தம் என்ன பண்ணார், கல்யாணம் தானே பண்ணிக்கணும், கல்யாணம் பண்ணிக்கலையாம், போய் தபஸ் பண்ண ஆரம்பித்தார். எதுக்குன்னா ஃபஸ்ட்டு வந்து தனக்கு சில யோகியதை சம்பாரிச்சுட்டு அந்த யோகியதைக்கு ஏற்ற மாதிரி அந்த தபஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பெண் கிடைக்கணுமே அப்படிங்கிறதுக்காக கர்த்தம பிரஜாபதி என்ன அப்படின்னான்னு கேட்டாக்க உடனே பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணிக்காமல் 16,000 வருஷம் தபஸ் பண்ணினார். தபஸ் அப்படி பண்ணுறார். தபஸ் பண்ணிகிட்டே இருக்கிறச்ச என்ன ஆறுது அப்படின்னு கேட்டாக்க பகவானது தர்ஷனம் கிடைக்கவே இல்லை அவருக்கு. இப்போ உங்களுக்கு சந்தேகம் வரும், என்னடா அது பிரம்மா வந்து கர்த்தமரை பார்த்து நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறார், நாமெல்லாம் என்ன பண்ணியிருப்போம், உடனே கல்யாணம் பண்ணிட்டு இருப்போம். ஆனால் இவர் என்ன பண்ணுறாருனாக்கா தபஸ் பண்ண போகிறார். இவர் என்ன இது முட்டாளா, ஏன் இப்படி இருக்காருனாக்கா நல்ல மனைவி வேணும் அப்படின்னாக்கா தபஸ் பண்ணி தான் ஆகணும். நல்ல ஒரு மனைவி கிடைக்கணும் அப்படின்னு சொன்னாக்க கல்யாணம் பண்ணிக்கணும் யாருக்கெல்லாம் ஆசை இருக்கோ, நல்ல மனைவி வேணும்னு ஆசை இருக்கோ தபஸ் தான் பண்ணணும். அந்த தபஸ் தான் அவர் காலத்தில் தபஸ் பண்ணார், இந்த கலிகாலத்தில் தபஸ் பண்ண முடியாது. நிறையா பகவான் நாம சொல்லுங்க, ராம 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 ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரேகன்ட்டு சத்சங்கத்துக்கு வந்து நீங்கள் வந்து நிறைய நாமாக்கள் பகவான் நாம சொல்ல 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 பகவான் நாம என்ன வேணால் கொடுக்கும். நல்ல பொண்ணும் கொடுக்கும், நல்ல கணவனையும் கொடுக்கும், நல்ல வேலையும் கொடுக்கும், நல்ல உத்தியோகத்தையும் கொடுக்கும், நல்ல பதவி உயரையும் கொடுக்கும். அதனால் என்ன வேணால் கொடுக்கும். உடனே சத்சங்கத்துக்கு சத்சங்கம் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். வாழ்க்கையில் வந்து எதை வேணால் சம்பாரிச்சிடலாம், ஆனால் சத்சங்கத்தை சம்பாதிக்கிறதுங்க வந்து ரொம்ப, சத்சங்கம்னு ஒரு போர்டு போட்டுங்கன்னா சத்சங்கம்னு கிடையாது. சத்சங்கம்னா என்ன அர்த்தம்னு கேட்டாக்க எந்த இடத்துல பகவானை பற்றி பேசிக்கொண்டிருக்கின்றார்களோ, பகவானை பற்றி பாடிக்கொண்டிருக்கின்றார்களோ, பகவானை பற்றி சொல்லி கொண்டிருக்கின்றார்களோ, எந்த இடத்துல சாதுக்கள் மகான்கள்லாம் இருந்துட்டு இருக்காளோ அந்த இடத்துக்கு பேர் தான் சத்சங்கம்னு பேர். இந்த சாதுக்களுக்கு வந்து 3 அவஸ்தை. என்ன அவஸ்தைன்னு கேட்டாக்க ஷிண்வந்தி கிருணந்தி காயந்தி இது சாதவகா. ஷிண்வந்தி இந்த சாதுக்களை என்ன பண்ணிகிட்டே இருப்பான்னு கேட்டாக்க எப்போதும் பகவத் விஷயங்களை கேட்டுகிட்டே இருப்பாள். ஷிண்வந்தினா கேட்கறது, நான் கேட்டுகிட்டே இருப்பாள். சாதுக்களோட குவாலிட்டி தான்.
எப்போ பார்த்தாலும் பகவத் விஷயங்களே கேட்டுட்டு இருப்பா, பகவன் நாமாவே கேட்டுட்டு இருப்பா, புராணங்களை கேட்டுகிட்டே இருப்பா, பாகவதம் ராமாயணம் கேட்டுகிட்டே இருப்பா. ஷிண்வந்தி கிருணந்தி. சில பேர் வந்து சுவாமி நிறையா ஜனங்கள் வந்திருக்கா, ஆன்மீக பக்தர்கள்லாம் வந்திருக்கா, ஆஸ்திகாலாம் வந்திருக்கா, நீங்கள் வந்து பகவத்குணங்களை சொல்லுங்கோ அப்படின்னு சொன்னாக்க இந்த சாதுக்கள் கண்டிப்பாக சொல்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு பகவத் விஷயங்களை சொல்ல ஆரம்பிப்பா. அதான் ஷிண்வந்தி கிருணந்தி. ஃபஸ்ட்டு யாரோ ஒருத்தர் சொல்கிறா, கேட்க வாங்கன்னு கூப்பிட்டாலும் கேட்க வருவா, கேட்கறதுக்கு நிறையா பேர் வந்திருக்கா சொல்லுங்கோ அப்படின்னு சொன்னாக்க சொல்லவும் செய்வாள். சின்வந்தி கிருணந்தி. அப்புறம் மூன்றாவது காயந்தி. கேட்கறதுக்கும் ஆள் இல்லை, சொல்கிறதுக்கும் ஆள் இல்லை அப்படின்னாக்க தனக்குத்தானே ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரேன்னு மகாமந்திரம் சொல்லிட்டு இருப்பான். ராம 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 ராமன் தியானம் பண்ணிகிட்டே இருப்பான். பகவான் நாமம் சொல்லிகிட்டே இருப்போம். ஓ நம சிவாய. யார் யாருக்கு என்னென்ன பிடிச்சிருக்கோ அந்த நாமத்தை சொல்லிட்டு இருப்போம் ஏகாக்கிர சித்தத்தோட. எப்படி ரமணர் சொல்லுவார், எப்படி தியானம் பண்ணணும்னு கேட்டாக்க, தைலத்தை வந்து மேலே விட்டாக்க அந்த தாரை எப்படி வந்து கொஞ்சம் கூட கேப்பே இல்லாமல் அந்த லிக்விட் வந்து கீழே விழுமோ, திரவம் கீழே விழுமோ, அது மாதிரி ராம 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 ராமன்னு சொல்லிகிட்டே இருக்கணும். கேப் இல்லாமல் சொல்லணும். மனசுக்குள்ளே சொல்லலாம், உறக்க சொன்னால் 4 பேர் காதில் விழும், அவளுக்கு புண்ணியம் கிடைக்கும். நீங்கள் நம்ம சொல்கிறது கேட்கறதுனால இல்லையா? அதனால் சாதுக்கள், அந்த சாதுக்கள் கூட இருக்கிறது தான் வந்து இந்த ஜென்மா எடுத்ததுக்கு பயன். அதனால் கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறான், ஸ்மிருதிகி சாது சேவையா அப்படின்றார். என்னோட ஞாபகம் இந்த ஜீவன்களுக்கு எப்படி இருக்கும்னு கேட்டாக்கா சாதுக்களுக்கு சேவை செய்வதனால தான் இருக்குமே தவிர வேறு எதுலையும் இருக்காது அர்ஜுனான்ட்டார். உத்தவனை பார்த்து சொல்கிறார், உத்தவா என்னோட ஞாபகம் எப்படி இருக்குன்னு கேட்டாக்கா ஸ்மிருதிகி சாது சேவையா, சாதுக்களுக்கு சேவை பண்ணுறதுனால தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். அதனால் சாதுக்கள் சங்கத்தை ரொம்ப அவசியம் தேடணும். அதான் சத்சங்கம். அதுக்காக தான் அந்த ஜென்மா. எப்படியாவது கொண்டு போய் சத்சங்கத்தில் போய் விட்டோன்னு சொன்னாக்க, யாரோ பாகவதம் சொல்லிகிட்டு இருக்காளா கேட்டுகிட்டே இருப்போம். கேட்க நம்ம மனசானது வந்து கொந்தளிக்கிற மனசு, ஆரவாரத்தோடு இருக்கின்ற மனதானது அந்த கொட்டம் அடங்கி என்ன ஆகும்னு கேட்டாக்க அது விஷயம் வந்து கொஞ்சம் அசைப்போட ஆரம்பிக்கும். காதால் கேட்டது மனசில் போய் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனை உண்டு பண்ணி என்ன ஆகும்னு கேட்டேன், ஒரு கெமிஸ்ட்ரியை உண்டு பண்ணி என்ன ஆகும்னு கேட்டேன்னாக்கா பகவான் சிந்தனை வரும், பகவான் நாம சொல்லணும்னு தோணும், பகவான் ஒருத்தன் இருக்கான், அவனால இந்த லோகம் இருக்குது, நம்மளோட சாமர்த்தியத்தில் ஒன்றும் நடக்கலை அப்படிங்கிற சிந்தனை வரும் சத்சங்கத்துக்கு போனால். அந்த சத்சங்கம் தான் ரொம்ப முக்கியம் இல்லையா? அதனால் அந்த கர்தம பிரஜாபதி தபஸ் பண்ணிகிட்டே இருந்தவர் யோசித்தார், 14,000 வருஷம் தபஸ் பண்ணினேன், ஆனால் பகவானே நான் பண்ண தபஸ் பெருசா, உன்னை பார்க்குதுன்னு வியாபாரமா 1 கிலோ வந்து 10 ரூபா கொடுத்து 1 கிலோ தக்காளி வாங்குறதுக்கு, இது வந்து பகவானோட தரிசனம்ங்கிறது வந்து அவனே சொல்லிட்டான், என்னை வந்து யாரும் வந்து தபஸ்னாக்க என்னை பார்க்க முடியாது, தபஸ் பண்ணுறதுனாலையோ தியானம் பண்ணுறதுனாலையோ யோகம் பண்ணுறதுனாலையோ என்னை பார்க்க முடியாது. விஷ்ணோகோர் கானஞ்ச நிர்த்தியஞ்ச நடனஞ்ச விசேஷதா பிராமண ஜாதீனம் கர்த்தவியம் நித்திய கர்மவது காலக்ஷேபோ நகர்த்தவியகா ஷீனமாயுகு க்ஷணே க்ஷணே. டைம் போயிட்டே இருக்குது, ஷீனமாயுகு க்ஷணே க்ஷணே, ஒவ்வொரு செகண்டும் போயிட்டே இருக்குது. இதுக்கு முன்னாடி போன டயத்தை திருப்பி கொண்டு வர முடியுமா? முடியாது. என்ன பண்ணணும்? பகவான் நாமம் சொல்லினாக்க பகவான் நாம சொன்ன போன டைம் வந்து வேஸ்ட்டே கிடையாது. பகவான் நாம சொல்லாத டைம் தான் வேஸ்ட்டுன்றார். காலக்ஷேபோ நகர்த்தேவகா ஷீனமாயு க்ஷணே க்ஷணே. நாளைக்கு வந்து யமதர்மராஜா வந்து கூப்பிட்றப்ப கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார், நான் சாப்பிட்டு வரணும் அதெல்லாம் பார்க்க. யமனுக்கு வந்து யமஸ்ய கருணா நாஸ்தி, அவனுக்கு வந்து கருணையே கிடையாது, கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டான், அலக்கா தூக்கிட்டு போயிட்டே இருப்பான். அதனால் வந்து அந்த யமனை பார்த்து நீ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கோ அப்படின்னு கேட்க மாட்டான். நாகம் யோகேஹி ந தபஸா வித்யா ந வித்யா, என்ன தபஸ்னாலேயோ யோகத்தினாலேயோ இதனாலேயோ வித்தியினாலேயோ என்னை பிடிச்சிட முடியாதுப்பா. யார் என்னோட கீர்த்தனையை என்னை பற்றி கீர்த்தனை பண்ணிட்டு இருக்காலும் அவர்களுக்கு நான் சுலபமாவேன். நாகம் வசாமி வைகுண்டே ந யோகி ஹிருதய ரவௌ மத்பக்தாக எத்திர காயந்தி தத்திர திஷ்டாமி நாரதா. நான் வந்து வைகுண்டத்தில் வாசம் பண்ணுறதே கிடையாது. அப்புறம் வைகுண்டத்தில் இல்லை, வேறு எங்கே தான் இருக்கேன்? யோகிகள் ஹிருதயத்தில் இருக்கியோ அப்படின்னாக்க, யோகிகள் அங்கேயும் நான் இல்லை, யோகியோட ஹிருதயத்தில் நான் இல்லை. ஏன்னா இங்கே 16 தபஸ் பண்ணிட்டு இருக்கார், ஒன்றும் காட்சியே கொடுக்கல பகவான். அப்போ வந்து தபஸ் பண்ணுறதுனால பகவான் கிடச்சிருவானானாக்கா அதுவும் கிடைக்க மாட்டான்.
அப்புறம் யார் வந்து என்னோட கீர்த்தனையை சொல்லிகிட்டு இருக்காளோ அங்கே நான் இருக்கேன். தத்திர திஷ்டாமி நாரதா, நான் பார்த்துட்டு இருக்கேன். அவள் என்னை பார்க்குறாளோ இல்லையோ, நான் அவளை பார்த்துட்டு இருக்கேன். அதனால தான் ராமாயணம் நடக்கிற இடத்துலலாம் ஹனுமார் வருவான்ட்டு சொல்லுவாள். ஏன்னா அவருக்கு வந்து சொல்லின் செல்வன்னு பேர் ஹனுமாருக்கு. ஏன்னா ரொம்ப அழகாக பேசக்கூடியவர், சொல்லின் செல்வன், ரொம்ப அற்புதமாக பேசக்கூடியவர். என்னோடய குருநாதர் சொல்லுவார், யார் ஒருவர் ராமநாமா சொல்லின் அங்கு ஹனுமன் செல்வன் அப்படிம்பார். அதனால் யார் ஒருவர் ராமநாமாவை சொல்லின்னு இருக்காலோ அந்த இடத்துக்கு ஹனுமார் வந்து உட்காந்துருவார். சொல்லின் செல்வன்னு எப்படியும் அர்த்தம் எடுத்துக்கலாம் இல்லையா? பாகவதத்துக்கே இந்த ஸ்ரீசுக சொல்கிறப்ப இதம் பாகவதம் நாம புராண பிரம்ம சம்ஹிதம்னு ஒரு ஸ்லோகம் வருது. அதாவது பரிஷத்துக்கு வந்து சாந்தி கொடுக்குறப்ப ஸ்ரீசுகர் சொல்கிறார், பரிஷத்தை கவலைப்படாத, இதம் பாகவதம் அப்படின்னு சொல்லக்கூடிய நாம புராணம் இருக்குது. பாகவதம் சொல்லக்கூடிய பேர், பாகவதம்ன்ற பேர் கொண்ட ஒரு புராணம் இருக்குது, அதை சொல்லுவேன் நான் கரையேற்றுறேன் அப்படின்றார். என்னோடய குருநாதர் என்ன சொல்லுவான்னாக்க, இதம் பாகவதம் நாம புராணம் பிரம்ம சம்ஹிதங்கிறது ஸ்லோகம். அவர் என்ன சொல்லுவார்னு கேட்டாக்க, இதம் பாகவதம் நாம புராணம் பிரம்ம சம்ஹிதம்பர். அதாவது இந்த பாகவதம் என்ன சொல்கிறது அப்படின்னு கேட்டாக்க, இது ஃபுல்லாக பகவான் நாமா பற்றியே பேசின்னு இருக்கு, பகவான் நாமாவுக்கு ஏற்றம் கொடுத்தே பேசக்கூடிய ஒரு புராணம். இதம் பாகவதம் நாம புராணம், இதம் பிரம்ம சம்ஹிதம். பிரம்மத்தை அடையிறதுக்கு ரொம்ப அற்புதமான வழி இது. திருப்பி 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 பாகவதத்தில் என்ன இருக்கும்னு கேட்டேன்னாக்க, பகவானோட ரூப வர்ணனை இருக்கும், பகவானோட நாமாக்களை பற்றி மேன்மையாக சொல்லியிருக்கும், பகவானோட தர்ஷனத்தை பற்றி சொல்லியிருக்கும். அதுக்கப்புறம் வந்து அந்த சாதுக்கள் எப்படி பகவானை வந்து ஸ்தோத்திரம் பண்ணுறா அப்படிங்கிறது இருக்கும். அப்புறம் வந்து சில பக்தர்களோட சரித்திரம்லாம் இருக்கும். விதுரன், துருவன், அம்பரீஷன், பிரகலாதன். ஏன் அப்படின்னா நம்மளால் வந்து பகவானை இமிடேட்லாம் பண்ண முடியாது. பகவான் பண்ணினான்னு சொன்னாக்க, அவன் லீலை பண்ணானாக்க, அவன் வந்து பூதனைட்ட விஷத்தை குடித்து அவளை வந்து உயிரெடுத்தானாக்க நம்மளால் விஷத்தை குடிக்க முடியுமோ? பரமேஸ்வரன் வந்து ஆழகால விஷத்தை சாப்பிட்டாங்கிறதுக்கோசம் நம்மளாம் சாப்பிட முடியுமா? தேவர்கள் பிரார்த்தனைக்கு இணங்க அவர் வந்து அமிர்தத்துக்கு போல விஷம் தான் சாப்பிட்டார் பரமேஸ்வரன். நம்மளால் சாப்பிட முடியுமா? நம்மளால் முடியாது. அப்படிங்கிறப்ப என்ன அப்படின்னுட்டா, பகவானோட இந்த கதைகள் வந்து கேட்கறதுக்கு நன்னா இருக்கும், அதெல்லாம் இமிட்டேட் பண்ண முடியாது, ஃபாலோ பண்ண முடியாது இல்லையா? ஆனால் இந்த பக்தாள் சரித்திரம்லாம் இருக்குது பார்த்தியலா, துருவன் எப்படி வந்து பகவானை அடைஞ்சான், அது மாதிரி தபாஸ் பண்ண முடியுமா அதுவும் தெரியல. அம்பரீஷன் பெரிய மகாராஜா சக்கரவர்த்தி என்ன பண்ணான, எப்போதும் பகவானோட சரணத்திலேயே தியானம் பண்ணிட்டு இருந்தான், பகவானோட அடியார்களுக்கே சேவை பண்ணிட்டு இருந்தான். அது மாதிரி இருக்கலாம் இல்லையா? பிரகலாதன் அப்பேற்பட்ட அசுர ராஜாவுக்கு பிறந்த குழந்தை, 5 வயசு குழந்தை, சதாசுரெல்லாம் ஓம் நமோ நாராயணா நாராயணா நாராயணான்னு சொல்லிகிட்டு இருந்தான். அது சொல்லலாம் இல்லையா? அதுக்காக தான் சரித்திரமே. பகவான் நாம சொல்கிறதுக்காக தான், பகவானை பற்றி அவனோட அடியார்களை பற்றி. ஆனால் இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ண முடியும், இதெல்லாம் பண்ண முடியும். நாம சொல்ல முடியாதா? நம்மளால் விஷம் சாப்பிட முடியாது, மலையை தூக்க முடியாது, பாம்பு மேலே டான்ஸ்லாம் ஆட முடியாது. ஆனால் அது மாதிரி பண்ணினவனை பற்றி சொல்ல முடியலையா? கிருஷ்ணா சொல்ல முடியலையா? ராமா சொல்ல முடியும் இல்லையா? அதுக்காக தான் பாகம். இதம் பாகவதம் நாம புராணம், இதுதான் நாமத்தை சொல்லக்கூடிய ஒரு புராணம் அப்படின்னு எனக்கு கூட ரொம்ப அழகாக சொல்லுவார். மேற்கொண்டு நாளைக்கு பார்ப்போம். சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய். தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி.